இன்னொரு விஷயம் சொன்னாரு, பல்பு உடைஞ்சது கூட பிரச்சனை இல்லை, இனிமேல் அவருக்கு நான் எந்த வேலையும் கொடுக்காம நீ ஒண்ணுத்துக்குமே லாக் இல்ல நான் அனுப்பிட்டேனா அவருடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. ஏன் இதை சொல்றேன்னா, வார்த்தைகள் மனிதர்களை, நம்முடைய குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படிப்பட்ட வார்த்தையை வேர்ட்ஸ் பயன்படுத்துறோம். நெகட்டிவா இருந்தாலும் அதை பாசிட்டிவா பேசுற ஒரு பேரண்ட்ஸ் தான் இன்னைக்கு நம்மளுக்கு தேவை. ரெண்டாவது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், பேலன்சிங். ஒரு குழந்தையும் ஒரு அப்பாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை கேட்குது அந்த அப்பாட்ட, அப்பா எங்க போறோம்? தங்கம், நம்ம எறும்புக்கு மருந்து வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி அந்த அப்பா சொல்றாரு. உடனே அந்த குழந்தை கேட்குது, எனக்கு காய்ச்சல் வந்தா மருந்து வாங்க போறோம், உங்களுக்கு காய்ச்சல் வந்தா மருந்து வாங்க போறோம், அம்மாவுக்கு காய்ச்சல் வந்தா மருந்து வாங்க போறோம், எறும்புக்கு காய்ச்சல் வந்தாலும் மருந்து வாங்க போறோமா? இப்ப அந்த அப்பாவுக்கு பதில் சொல்லவே முடியல. அந்த அப்பா ரொம்ப நேரம் யோசிச்சு நம்ம எங்கேயும் கூட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது, எறும்பை கொல்றதுக்கு தான், எறும்பை கொலை செய்யறதுக்கு ஒரு மருந்து இருக்குன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. அந்த குழந்தைக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பு மட்டும்தான் அந்த குழந்தைக்கு தெரியும். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல பாத்தீங்கன்னா அன்பு தான் பிரதானமான ஒரு விஷயமா இருக்கு. அறிவு, உணர்ச்சி. ஒரு நாள் பாத்தீங்கன்னா 8 கால் பூச்சி நடந்து போயிட்டு இருந்துச்சாமா. தவளை குதிச்சு குதிச்சு வந்துச்சு. என்ன வந்துச்சு? டிஸ்டர்ப் வந்துச்சா? தவளை குதிச்சு குதிச்சு வந்துச்சு. அப்ப அந்த தவளை கேட்டுச்சாமா, 8 கால் வச்சிருக்கையே, எந்த கால முதல்ல வைப்பா அப்படின்னு கேட்டுச்சாமா. 8 கால் பூச்சிக்கு ஒரே குழப்பங்க. உடனே இந்த 8 கால் பூச்சி ரொம்ப யோசிச்சிச்சு. பின்னாடியே ரயில் பூச்சி ஒரு வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா ரயில் பூச்சி? அதுக்கு இந்த பக்கம் 200 கால், இந்த பக்கம் 200 கால் இருக்குங்க. இது சொல்லுச்சு, இவனை மாட்டி விட்டா நம்ம தப்பிச்சுக்கலாம். நம்ம ஊர்ல ஒரு பழக்கம் இருக்கு, நம்ம மாட்டிட்டோம்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவோங்க, மாட்டி விட்டுருவோம். பார்த்துருக்கீங்களா? சில பேர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவாங்க காலைல இருந்து சொல்ல, இந்த மெசேஜை நீங்கள் 8 பேருக்கு ஃபார்வர்ட் செய்யவில்லை என்றால் இன்றே செத்து விடுவதில் அனுப்புவாங்க. பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல அந்த பழக்கம் இருக்கு. அப்ப அந்த 8 கால் பூச்சி அந்த ரயில் பூச்சியை மாட்டி விட்டோம்னா தவளை போய் ரயில் பூச்சி கிட்ட கேட்டிருக்கு, இந்த சைடு 200 கால், இந்த சைடு 200 கால், எந்த கால்ல நீ நடப்ப அப்படின்னு. அந்த ரயில் பூச்சி ரொம்ப யோசிச்சு அதுல இருந்து அதனால நடக்கவே முடியல. ஏன்னா வாழ்க்கையில ரொம்ப யோசிச்சீங்கன்னா எந்த விஷயத்தையுமே செய்ய முடியாது. மூணாவது பாத்தீங்கன்னா மௌனம். மௌனம்னா என்னன்னா, ரொம்ப அமைதியா இருந்தீங்கனாலே போதும், எல்லாமே தானா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். நீங்க அமைதியா பாசிட்டிவா திங்க் பண்ணீங்கனாலே போதும், உங்க குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயமுமே உங்க குழந்தைக்கு தேடி இந்த யூனிவர்ஸ் வந்து கொடுக்கும். அப்படிங்கிறது தான் மௌனம். அதனாலதான் அண்ணாதுரை கிட்ட ஒருத்தர் கேட்டாங்களாமா, கம்ப்ளீட் ஃபினிஷ்டு 2 வார்த்தை இருக்கு, இந்த கம்ப்ளீட் ஃபினிஷ்டு என்ன அப்படின்னு கேட்டாங்களாமா. அண்ணாதுரை சொன்னாராமா, இங்கிலீஷ்ல இந்த 2 வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி. உனக்கு ஒரு அழகான பொண்ணு கிடைச்சு கல்யாணம் பண்ணா அது பேர் கம்ப்ளீட் அப்படின்னா. கம்ப்ளீட் அப்படின்னா அந்த பெட்டர் ஹாஃப் அப்படின்னு சொல்றாங்களே, பெட்டர் ஹாஃப். இதுவே அது கொஞ்சம் முட்டாளா இருந்தா நீ ஃபினிஷ்ட் அப்படின்னா. அதுவே இன்னும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தா யூ கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட் அப்படின்னா. ஏன் இதை சொல்றேன்னா, வார்த்தைகள், வேர்ட்ஸ் ஹேவ் பவர்ஸ். இந்த வார்த்தைகளுக்கு பவர் இருக்கு. 3 விஷயம் தான். நான் கடைசியா முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 5 விஷயத்தை நான் கடகடன்னு சொல்லி முடிக்கிறேன். 1, உங்களோட உலகம் வேற, குழந்தைகளோட உலகம் வேற. 2 உலகமும் ரொம்பவே டிஃப்ரெண்டான வேர்ல்டு. 2வது, குழந்தைகளுக்கு அதிகமான நேரத்தை நம்ம கொடுக்கணும். 3வது, தூங்கும் போது உங்களோட தலைமாட்டு பக்கத்துல போன் வைக்காம தூங்குனீங்கனாலே, உங்களுடைய பெட்ரூம்குள்ள போன் எடுத்துட்டு போகாம இருந்தீங்கனாலே அது மிகப்பெரிய வெற்றி. 4வது, உங்களுடைய பாக்கெட்ல போன் யூஸ் பண்ண